டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மேக்ஸ் டாபிக். இன்னைக்கு என்ன எல்லாருக்குமே என்னன்னாலும் தெரியும், ஹாப்பி நியூ இயர், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் டாப்பிக்கில் எல்லாமே தெரியுங்க, சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சில வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம், சிலது எப்படி சால்வ் பண்ணுறது தெரியாது. இது நிறைய சம் இருக்கும், நிறைய மாடல் இருக்குது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் ஒரு 21 டைப் இருக்குங்க, நான் கொண்டு வந்திருக்கு 21 டைப்ஸ். அப்போது 21 சம் இருக்குது, 21 22 கூட இருக்கும். அப்போ 21 டைப்பை பார்த்தாவே உங்களுக்கு என்ன இருக்கும், 21 மாடல் படிச்சிட்டிங்க. அப்போது ஒரு மாடலை படிச்சிட்டாவே நம்பர் மாற்றி கொடுத்தா நீங்கள் எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். இது பேசிக்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஆனால் இது ஃபுல்லாக முக்கால்வாசி பேசிக் இது இருக்கும், அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேக்ஸ், ரீசனிங், அப்புறம் சோஷியல், சயின்ஸ், அப்புறம் தமிழ் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப் 1 மாடல். டைப் 1ல் பாருங்கள், 2/3 + 4/5. அதை ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கோங்க, 2/3 + 4/5 இப்படி இருக்குது. சிம்பிள் தானே? சில பேருக்கு எல்சிஎம் வந்து எடுப்பீங்க 3, 5ன்ட்டு. நீங்கள் எப்படி எடுத்தால் ஓகே. இங்கே இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும்? 15. ஓகேவா? கிராஸ் மல்டிபிளே. இப்போ 2 5s are 10, 3 4s are ப்ளஸ் போடுங்க 12. இப்போ ஆன்சர் என்ன வருது? 22/15. இது இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வேளை ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, 22 உள்ளே போடுங்க, 15 வெளியே வைங்க. எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் போட்டால் 30 போகுது. ஆனால் 30ஓட கம்மியாக தானே இருக்குது. அப்போ 1 டைம் போடுங்க, 15. பேலன்ஸ் என்ன இருக்குது? 7 தானே? அப்போ மேலே உள்ளதை என்ன பண்ணணும்? சைடில் எழுதணும். மேலே உள்ளதை சைடில் நீங்கள் எழுதணும், கீழே உள்ளதை மேலே போகணும். இப்போ சைடில் உள்ளதை என்ன பண்ணணும்? கீழே எழுதணும். உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஆன்சர். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு வித்தின் த செகண்டில் உங்களால் போட முடியும். ஓகே, ஏன்னா ஒரு சில எக்ஸாமுக்கு டைமிங் தேவையில்லை, ஆனால் சில சிபிடி பொறுத்தவரையும் உங்களுக்கு டைமிங் காசு தேவைப்படும். அதனால் இது மாதிரி வேகமாக போட கற்றுக்கோங்க. நான் போடுறது வேகம் கிடையாது, சொல்கிறேன், ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களால் போடணும். சரி, ரைட்டுங்க. சிம்பிளிஃபை. இப்போ டிவைட் மாடல். இப்போ என்ன பார்க்கலாம்? டிவைடில் பார்க்கலாம். ஓகேவா? இல்லை இதே மாடல் இன்னொன்று சொல்லி கொடுத்துறேன், மல்டிப்ளேயில் பார்த்துருவோம். மல்டிப்ளேயில் இங்கே எழுதிடுறேன், 2/3 × 4/5. இது மல்டிப்ளே என்ன பண்ணுங்க, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க, 8 15. அவ்வளோதான். இது மல்டிப்ளை. இப்படி கேட்கலாம், சிம்பிள் தான் அது. இப்போ டிவைட் பார்க்கலாம். டிவைட் எழுதிக்கோங்க தனியாக. 10/5 டிவைடு 17/5. உங்களுக்கு ஒரு டிவைடிங்க சிம்பிள் இருந்தாலே சரி, நான் சொல்கிற ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிக்கோங்க, A டிவைட் B. இப்போ டிவைடை மல்டிப்ளே மாற்றணும்னா, கன்வெர்ட் டு மல்டிப்ளே என்ன பண்ணோம்னா, A × 1/B. பியை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேவா? A டிவைட் பை B எப்படி எழுதலாம்? A × 1/Bன்னு எழுதலாம். இது புரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க, இது ஃபார்முலா. இது தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸி. இங்கே பாருங்கள், இப்போது 10/5 டிவைட் என்ன மாற்றுறோம்? மல்டிப்ளே. அப்போது மல்டிப்ளே மாற்றிட்டோம்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 1/னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 17/5 தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன கிடைக்கும்? 5/17. கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 10/17. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, டைப் 3. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் கிடையாது, ஈஸி கிடையாது. ஈஸி தான், வெரி ஈஸி கிடையாது, ஈஸி லெவல். ஓகேவா? ஈஸியிலே நீங்கள் ரொம்ப ஈஸிங்களா, அதெல்லாம் மேலே பார்த்தா ரொம்ப ஈஸி. ஏன்னா சின்ன பிள்ளைங்களே சால்வ் பண்ணுறக்கூடிய சம் அது. இப்போ உங்களுக்கு இது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், A/B = 15/6 தான். என்ன கேட்குறாங்க? A + B / A - B கேட்குறாங்க. AB வேல்யூ தெரியணும். நமக்கு AB கொடுக்கல, ஆனால் A/Bன்னு இருக்கா. அப்போ ஏக்கு நேராக உள்ள வேல்யூவை ஏன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, பிக்கு நேராக உள்ள வேல்யூவை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ என்ன வருது பாருங்க, 15. பிக்கு நேராக என்ன இருக்குது பாருங்க, 6. ஓகேவா? இது புரியுதா? ஃபஸ்ட்டு A + B போடுங்க. A + Bனா 2 ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். 15 + 6 21. A - B பாருங்க,
15 minus 6 9. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. a plus b divided by a minus b. a plus b க்கு என்ன பாருங்க 21 போட்டிருக்கோமா, கண்டுபிடிச்சோமா. a minus b க்கு 9. அப்போ டிவைட் பண்ணிருங்க. 21 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் தானே. 18 போடுங்க. இப்போ 3. இப்போ மேலே உள்ளதை சைடில், கீழே உள்ளதை மேலே, சைடில் உள்ளதை கீழே. அப்போ இதே என்ன பண்ணலாம்ல, கேன்சல் பண்ணலாம்ல. அடிச்சா 1/3. இப்போ என்ன எழுதலாம்? 2 1/3. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ டைப் 4 இது ரொம்ப ஈஸி. ஒரு சில எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு இது, இதுக்கு இது, அவ்வளோதான். 10,000 ஆன்சர் அப்படி போடுவோம். கரெக்டாக போடுறாமா செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா முக்கால்வாசி பேர் பண்ணுற மிஸ்டேக்கு தான். எத்தனை ஜீரோக்கு பண்ணிக்கோங்க? 1 2 3 4 4 ஜீரோ. சல்லுன்னு போட்டு பார்ப்போம். 4 ஜீரோ. நான் என்னங்க சொன்னேன்? டிவைனா உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? இன்ட்டு போடுறதுக்கு. இன்ட்டு போட்டால் ரெசிபோக்கல் தலைகீழ எழுதணும். அங்கே வெறும் 10ன்னு இருக்குது. அப்போது 1/100 10 இல்லை 100 100. அப்போ இங்கே 10 இருக்கா? அதை 1 டிவைடபிள் எழுதணும். அப்போ 1 டிவைட் பை 10. இது புரியுது தானே? இங்கே பாருங்கள், டிவைட் இருந்தால் உங்களுக்கு என்னது மல்டிப்ளை சிம்பிள் போட்டு இருக்க டேர்மில் 1/ல் எழுதணும், இல்லை ரெசிபோக்கில் மாற்றிக்கணும். அப்போ 1/100 இன்ட்டு 1/10. அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ 2 ஜீரோ, அப்போ 2 ஜீரோ கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 100. அப்போ நம்ம நார்மலாக போட்டால் எவ்வளோ வருது? 10,000 வருது. இங்கே பாருங்கள் 100 தான். அதனால் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போது டைப் 5 இது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எழுதிக்குவோம். 176 into 2 plus 3 square. சரிங்களா? equal to 4 plus root of question mark கேட்குறாங்க. அப்போது ரூட் ஆஃப் வச்சுக்கோங்க. 176 into 2 plus 3 square என்னங்க வரும்? 9. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்றேன், அப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் 176 into 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. சார் இது ரெண்டு ஆட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, போடமாஸ் ரூல் படி நீங்கள் மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 176 176 2 பண்ணுங்க. 2 4 5 2 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 1 3 352 352 ப்ளஸ் 9. இப்போ அடுத்து ரூட் ஆஃப் 361 வருமா? இந்த 361 உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, இது ஒரு ஸ்கொயர் ரூட்டு தான், 19 ஸ்கொயர். சரிங்க, 19 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 361. பண்ணி பார்த்துருமா? 19 அப்போ 1 8 9 7 9 1. அப்போ 1 6 3 1 வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போது இது என்ன மாற்றி வச்சுக்கலாம்? 19 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போது 19 ஈக்குவல் டு இது எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சது ஃபுல்லாக. இதுக்கு பதிலாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஈக்குவலுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அது இங்கே எழுதிக்கோங்க. 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் கொஷின் மார்க்கு இது இங்கே அமுச்சு விடுங்க. 19 minus 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இதை மாற்றுங்க, என்ன வரும்? 19 4 போச்சுன்னா 15 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸு. இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஆன் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸு 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அவ்வளோதாங்க. இதே நீங்கள் பார்த்தோன்னு போடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்கனால தான் இவ்வளோ ஸ்டெப் போடுறேன். இல்லைனா இதோட சின்னதாக நீங்கள் போடலாம் டேரெக்டாகவே. எவ்வளோதாங்க, சிம்பிள். இங்கே பாருங்கள், இது வந்து டைப் 6. ஃபஸ்ட்டு நான் கொஷின் எழுதிடுறேன். இது உங்களுக்கு என்ன கொஷின் இப்படி இருக்கேன்னு தோணும். இப்படி எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 4 3/7 டிவைட் 2 3/8. இப்போ எழுதிக்கோங்க. இப்படி எழுதினா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது, ஈஸியாக இருக்கும். இந்த சம் தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி உங்களுக்கு வேல்யூ இருந்தாவே நீங்கள் என்ன மாற்றணும்னா ஒரு ஃபுல் நம்பராக மாற்றணும். அப்போது இப்படி இருக்க பாருங்களேன், கீழேயும் சைடும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மேலே
சைடும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் 4 7s என்ன வரும் 28. 28 மேலே போகிறப்ப என்ன வரும் ப்ளஸ் 3 என்ன ஆகுது 31. 28 + 3 31. டிவைட் பை என்னங்க இருக்குது 7. அப்போ போட்டுருக்கோங்க டிவைட். இங்கே பாருங்கள் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 8s are 16. வர வேல்யூவோட மேலே ப்ளஸ் பண்ணணும். 16 16 + 3 19 பை 8. அவ்வளோதான். இப்போது ஃபுல் நம்பரை மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு என்னங்க சொன்னேன் 31/7 டிவைடை மல்டிப்ளை மாற்ற போகிறோம். அப்போது ரெசிபுக்கில் வரும் 8/19. இப்போது மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 31 8. அப்போ 8 24. அப்போது 248 டிவைட் பை 19 7. அப்போ எத்தனை டைம் போடலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 3 6 வைக்கலாமா? அப்போது 3 13 133. இவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ 6 டைப் பார்த்தாச்சு. அடுத்து 7 டைப். இது அதே தான். உங்களுக்கு மைனஸை கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி போடலாம். இந்த கொஸ்டின் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. வேகமாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கொஸ்டின் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போது டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்டில் ஆன்சர் போடுங்க பார்ப்போம். சீக்கிரம், டைம் ரொம்ப எடுத்துக்க வேணாம். வேகமாக முடிச்சிங்கன்னா டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது என்னங்க சொன்னேன், இதையும் மல்டிப்ளை அப்படி தானே. 25 3 நீங்களே சொல்லுவீங்க 15 75 அப்படி தானே. 75 + 8 83. சரிங்களா? 83 பை 25 மைனஸ் வச்சாச்சா? மைனஸ் 4 25 100ன்னு தெரியும். அப்போ 100ஓட +8 108. 108 டிவைட் பை 25. அப்போ பேஸ் சேமாக தானே இருக்குது. அப்போ 25 வச்சுக்கோங்க. கீழே ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் 28 வச்சாச்சு, 25ன்னு வச்சாச்சு. -83 -108. அப்போ ரெண்டு சைனுமே இங்கே பாருங்கள், ரெண்டு சைனுமே சேமாக இருந்துச்சுன்னா அதே சைனை போட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? சேம் சைன். இப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஆடு. அந்த நம்பரை தெரிஞ்சு வச்சு தான். ஒரு வேளை தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது -180. இங்கே 3 இருக்கா? மைனஸ் வச்சுக்கோங்க. அப்போது 1 டைம் வரும் அப்படி தானே. 1 9 1 பை 25. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து டைப் 8. இப்படி உங்களுக்கு கேட்கலாம். ஃபஸ்ட்டு இது எழுதிடுறேன். 1/2 இன்ட்டு 4/5 ப்ளஸ் 5/6 டிவைட் 1/2 மைனஸ் 1/4. சம். இப்போது நீங்கள் போர்டா மாஸ் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட் உள்ளதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? என்னது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே ப்ராக்கெட் தான் சார் இருக்குது கேட்டிங்கன்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டு பாருங்கள். இதான் ஃபஸ்ட் ப்ராக்கெட். இதை நீங்கள் ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும். செகண்ட் இதை சால்வ் பண்ணணும். தேர்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நீங்கள் எடுத்துக்கணும். இது எடுத்தால் என்ன வரும்? 1/2 மைனஸ் 1/4. அப்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 4 தான். அப்போது இங்கே 2வை நான் 4ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 கீழே 2 2 சார் என்ன ஒரு 4 வந்துருச்சு. -1. அப்போது 1/4. அப்போது இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 1/4 டிவைட் 5/6. இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ 5/6 மல்டிப்ளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ரெசிபுக்கில் மாற்றணுமா? மாற்றியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4, 2 3s are 6. அப்போ என்ன, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 10/3. அப்போது இது ஃபுல்லாக சேர்த்து என்ன மாற்றிக்கலாம்? 10/3. இப்போது ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் இது பாருங்கள் மல்டிப்ளை தானே இருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. அப்போது இங்கே என்ன வருது? -2/5. இவ்வளோ கொண்டு வந்தாச்சு. இப்போது லாஸ்ட் எல்சிஎம் தான். இப்போ -2/5 ப்ளஸ் 10/3 மல்டிப்ளை பண்ணுங்க.
15 மைனஸ் 6 ப்ளஸ் 50. அப்போது 44/15. அவ்வளோதாங்க ஆன்சர். புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டெப் பாருங்கள். ஏன் சார் இது பெருசாக போடலன்னா, உங்களை பெருசாக போட்டால் நமக்கு டைமிங் கம்மி. அதனால் இப்படி வேகம் போங்க. இதே நீங்கள் என்ன டைமிங்கை உங்களால் குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இன்னொரு வாட்டி வீடியோ வந்து பின்னாடி தள்ளி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி பாருங்கள், டைப் 9. 9th டைப் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதுனா ஈஸியாக இருக்கும். அப்படியே 1/-1/100 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? எல்சிஎம் எடுத்துருங்க. 3 - 1 என்ன வரும்? 2/3 இன்ட்டு இங்கே 4 - 1 3/4 4/5 அப்படியே போயிட்டு 99/100 இப்படி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது நம்ம சார் இப்படியே போயிட்டே இருக்குமா, டிவைட் ஆகிட்டே இருக்கே அப்படி கேட்டிங்கன்னா, டிவைட் ஆகிட்டே இருக்கும். இங்கே 99 வரைக்கும் உங்களுக்கு டிவைட் ஆகிட்டே வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 2 ஸ்டார்டிங் 2, ஏன்னா டிவைட் ஆக 2 இல்லை, அப்போ 2 இன்ட்டு 100 டிவைட் ஆக முடியாது, அப்போது 1/100. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு 1/15 ஆன்சர் வரும். இவ்வளோதான். ஏன்னா கீழே உள்ள நம்பர் மேலே உள்ள நம்பரும் பாருங்கள் சேமாக இருக்கா? அப்போ கேன்சல் ஆகிட்டே போச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் டிவைட் ஆகாது. அப்போ அந்த நம்பர் மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/15. இவ்வளோதான், சிம்பிள். இது கண்ணால் பார்த்து நீங்கள் ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போது டைப் 10 இந்த சம் பாருங்களேன். நான் என்ன சொன்னேன்? ப்ராக்கெட் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்படி தானே? ப்ராக்கெட் பாருங்கள். 25ல் 4 போச்சுன்னா எவ்வளோங்க? 21. 21 மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 60 30 90 97. சரிங்களா? என்னது? 97. இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ 97 21 மைனஸ் பண்ணுங்க. 6 வருமா? இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 7 வருமா? 76 மைனஸ் 9 என்ன வரும் பாருங்க? 67. ஆன்சர் அது 67. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தாங்க. 25ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு 21. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ண வேல்யூவோட மைனஸ் பண்ணால் வர ஆன்சரோட -9 பண்ணிங்கன்னா ஆன்சர். டைப் 11. இதில் பாருங்கள், நான் 81 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர் = 20 × b இருக்குது. இது நமக்கு பார்க்க பெரிய நம்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஏன்னு வச்சுக்கலாம். a² - b² ஃபார்முலா என்ன பாருங்கள்? a + b × a - b அப்படி தானே? அப்போ ஏக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம்? 81. பிக்கு பதிலாக 36. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 81 + 36 அப்புறம் 81 - 36 பண்ண ஆன்சர் என்னங்க வரும்? அப்போ 81 36 ஆட் பண்ணால் 7 117 117 இன்ட்டு 81 இருக்குது 36. அப்போ இங்கே 11 டைம் வரும், இங்கே 7 டைம் கிடைக்கும். 11ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 5. 7ல் 3 போச்சுன்னா 4 45. சரிட்டா? அப்போ இது எதுக்காக? இந்த டேர்முக்கு பதில். அப்போ போடுங்க 117 × 45 சீக்கிரம் இங்கிட்ட என்ன இருக்குது? 20 × b. இப்போ b = 117 × 45/20. இப்போது 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 5 9s are 45, 5 4s are 20. இது கேன்சல் பண்ண முடியுமா? யோசிங்க. இப்போது 2 டைம் போட்டால் 37 வருது. இது கஷ்டம், முடியாது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை தான். அப்போது 117 9 டைம் போடுங்க. உங்களுக்கு 3 வரும். இங்கே 6, இங்கே 5 1 9 10. அப்போது 1053/4. இதே உங்களுக்கு டிவைட் கொடுத்தாங்கன்னா டெசிமலில் கொண்டு வரலாம், பாயிண்டில் வரும். இவ்வளோதாங்க ஆன்சர். இப்போது டைப் 12 இது மாதிரி சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 5√³ b². இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? வித்தின் த செகண்ட் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா ரொம்ப ஈஸி. b² ரூட்டை இப்படியும் போடலாம்,
ஒரு நம்பர் மேலே 1/2ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பாருங்களேன், √4 என்ன வரும்? வெளியே எடுத்தா 2. இப்போ இங்கே 4 வச்சுக்கோங்க. இப்படி 1/2ன்னு எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாமா? இன்ட்டு 1/2ன்னு எழுதலாமா? இந்த 2க்கு கேன்சல் ஆகி உங்களுக்கு 2 தான். அதனால் கியூபை ஸ்கொயர் ரூட்டை உங்களால் இப்படி எழுதலாம், இப்படியும் உங்களால் எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்கள். இன்ட்டு இங்கே ஸ்கொயர் இல்லை, கியூப்னு இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம்? 1/3 1/3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. அப்போது 1/5 எழுதுங்க. 1/5. அப்போ பி 2/3 5s are 15. இவ்வளோதான் ஆன்சர். முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சின்னதான். √24 √216 டிவைட் பை √96. இதை ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து பாருங்கள். 24 2 டேபிளில் போடுங்க. 1 2 2 6. சரி ரைட்டு. 216 போடுங்க. 2 போடலாமா? 1 அடங்காதா? அப்போ 0 போட்டு 8 வைங்க. இப்போ 2 டைம் போட்டால் 54. திருப்பி 2 டைம் போட்டிங்கன்னா இப்போ 2 1 7. சரிட்டா. 5 4 போட்டாச்சு. 2 7. இப்போ 3 டைம்ஸ் போட்டால் 9 3 3. இப்போ அடுத்து வேறு என்ன இருக்கு பாருங்கள். 96. 96 3 டேபிள் தான் போட்டாகணும். 3னா 3 2. இப்போ 2 டேபிளில் போடுங்க. 1 6 8 4 2 2. சரி, இங்கே எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது. இது ஸ்கொயர் ரூட் தானே. ஸ்கொயர் ரூட்டில் 2 ஸ்கொயர் வெளியே வரப்போ என்ன வரும்? 2 வெளியே வந்துடுமா? ஏன்னா 2 2 இருக்குது. வெளியே வரப்போ ஒரு 2 தான் வரும். 6 வருமா பாருங்கள்? வராது, ஏன்னா 1 தான் இருக்குது. அப்போ ரூட்டில் எழுதணும். ப்ளஸ் 216. இங்கே பாருங்கள் 2 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 2 நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே எங்கே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் 2 3 இருக்குது. ஒரு 3 வெளியே கொண்டு வாங்க. இன்ட்டு 3. அப்போது ஒரு 2 உள்ளே இருக்குது, ஒரு 3 வெளியே இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? √6. ஆமாம், 2 3 6 தானே. வெளியே பாருங்கள் 2 × 3 இருக்குது. அப்போ அங்கே என்ன வரும்? 6 டிவைட் பை 96. பாருங்கள் 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்போது 4 2க்கு 2 2 வந்துடும். அப்போ 4 √6. ஆட் பண்ணுங்க. 6 2 8 8 √6 டிவைட் பை 4 √6. 6 6 கேன்சல், ரூட்டில் டிவைட் தானே. அப்போ 4 2s are 8. அப்போ ஆன்சர் 2 தான் ஆன்சர். இப்போது டைப் நம்பர் 4. இது ரொம்ப ஈஸி. 3 பவர் ஆஃப் n ரூட்டுக்குள்ளேயா 3 பவர் ஆஃப் n சீக்கிரம் 81. இப்படி கொடுத்துறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த ரூட் எப்படி எழுதலாம் சொன்னேன்? 3n × 1/2 எழுதலாமா? சீக்கிரம் 81. அப்போது 3n/2 எழுதலாமா? இங்கே 3 வரமா? இங்கே 3 கொண்டு வாங்க. 3ல் எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு 81 கிடைக்கும்? 3 ஸ்கொயர் என்ன உங்களுக்கு என்னது? 9. இன்னும் 3 ஸ்கொயர் போட்டால் 9. மல்டிபிள் பண்ணால் 81. அப்போ 3 பவர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 வந்தால் தான் 81 கிடைக்கும். இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருக்கா? பவரை மட்டும் எடுங்க. பவரை மட்டும் தனியாக எடுங்க. n/2 = 4. கிராஸ் மல்டிப்ளை. அப்போ n = 8. அவ்வளோதான் ஆன்சர். இப்போது டைப் நம்பர் 5. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 3³ -2 இன்ட்டு 2² -3 divided by 2⁵ -2 இன்ட்டு 3⁻³ இன்ட்டு 4⁻². இங்கே பாருங்கள், a மைனஸ் வரும்னா ஒரு டேர்ம் வந்து 1/ல இருக்குது. 1/a⁴1 வச்சுக்கோங்களேன். மேலே போகிறப்போ a⁻−1 வரும். அப்போ a⁻−1 எப்படி எழுதலாம்? 1/a⁴1 எழுதலாம். சரி, இங்கே பாருங்கள், டிவைட் வச்சுக்கிறேன். இங்கே மேலே மைனஸ் இருக்குல்ல, அது கீழே கொண்டு வாங்க. அப்போ 3³ 2 ப்ளஸ் ஆயிடுச்சு பாருங்கள். 2² 3. இப்போ டிவைட் எல்லாம் மேலே கொண்டு போங்க. ஏன்னா மைனஸ் மேலே போகிறப்போ இன்வெர்ஸ் மேலே போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போது கீழே உள்ளது மேலே போகிறப்போ, ஒருவேளை கீழே ப்ளஸ் வேல்யூனா மேலே போகிறப்போ மைனஸ் வேல்யூ, இல்லை கீழே மைனஸ் வேல்யூவாக இருக்குன்னா மேலே போகிறப்போ உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ப்ளஸ் வேல்யூ ஆயிரும்.
ஆப்போசிட்டில் வரும் சரிங்களா. அப்போ கீழே உள்ளது எல்லாமே மைனஸில் இருக்குது, மேலே கொண்டு போயிருங்க. 2 power 5 2 times into 3 power 3 into 4 power 2 சரிங்களா. அப்போது 2 power 5 எத்தனை டைம் எழுதலாம்? 2 வாட்டி எழுதலாமா? சரி, அப்போது 3 power 3 into 4 power 2 டிவைட் பை 3 கியூப் எத்தனை வாட்டி எழுதணுமா? 2 வாட்டி எழுதணுமா? 2 ஸ்கொயர் எத்தனை வாட்டி எழுதணும்? 3 வாட்டி எழுதணும். நான் மல்டிபிள் பண்ணலை, அந்த டேர்மை எழுதிக்கிறேன். சரி பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது? 2 4 6 இருக்குது, 6 2 இருக்குது. அப்போது 5 2 காலி ஆயிருமா? அது பாருங்கள், 2 4 6 பவர் 6 வருது கூட்டினா. இங்கே பவர் எத்தனை இருக்குது? 5. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 4 வருமா? மொத்தம் மேலே 2 வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னா 10 2 இருக்குங்க. மேலே 2 power 10ன்னு 10 வாட்டி இருக்கு வச்சுக்கோங்களேன். கீழே 2 power 6ன்னு இருக்குன்னா மேலே பரப்பு என்ன வரும்? 10ல் 6 போச்சுன்னா 4ன்னு வரும்ல, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா. பாருங்கள், இந்த 3 கியூபுக்கு 3 கியூப் கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள். 2 power 4 into 4 power 2 divided by 3 cube. இவ்வளோ தான் ஆன்சர். இதே உங்களுக்கு டைம் இழுக்குன்னு நினச்சாங்கன்னா இதே சம்ம உங்களுக்கு நம்பரில் கேட்பாங்க. நம்பர்னா 2 power 4 என்ன, அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 16 டைப் நம்பர் 16. இது ரொம்ப ஈஸி. எக்ஸ் ப்ளஸ் 1/x = 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கேட்குறாங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா ஸ்கொயரில் கேட்குறாங்க. இங்கே 1ல் கொடுத்து 2ல் கேட்குறாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு அர்த்தம். அந்த ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2. ஷார்ட்கட் தான் அது. ஏன்னா என்னது? இந்த வேல்யூ தான் ஏன்னு அர்த்தம். அப்போது 5 ஸ்கொயர் மைனஸ் 2 என்ன வரும்? 25 மைனஸ் 2 23. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே பாருங்கள் சார், இதுக்கு அதே ஆன்சராக கேட்டிங்கன்னா, ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 இங்கே 3 இருக்குது. 1 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் a ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டால் போதும். ஆனால் 1 கொடுத்து எக்ஸ் கியூப்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a கியூப் மைனஸ் 3a. a கியூப் மைனஸ் 3a. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் செய்யணும், ஓகேவா? ஒரு சில இதுக்கு வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு இவ்வளோ தான், a கியூப் மைனஸ் 3a. a கியூப் மைனஸ் 3a. ஏக்கு பதில் என்னங்க இருக்குது? 5. 5 கியூப் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் என்ன? 25. 125 வரும். அப்போ 125 மைனஸ் 15 ஆன்சர் என்ன வரும்? 20 110. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயரில் இருக்குது பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் = 14. என்ன கேட்குறாங்க? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1/x கியூப் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 14 எடுத்துக்கோங்க. இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அந்த 14 வச்சுக்கோங்க. ஒரு வேல்யூவை 2ஆல் ஆட் பண்ணுங்க. அதே வேல்யூ போட்டு -2ஆல் பண்ணுங்க. ஏன் சார் கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு எப்போ +2 பண்ணி ஒரு வேல்யூ எழுதணும், அதே போல் -2 பண்ணி ஒரு வேல்யூ எழுதணும். 2 வேல்யூவில் உங்களுக்கு எப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்டாக கிடைக்குது, ரூட் வேல்யூவாக கிடைக்குதுன்னா அப்போ தான் அந்த சம்ம நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், 14 + 2 என்ன வரும்? 16. இங்கே 12. அப்போது உங்களுக்கு 16 12 இருக்குது அப்படி தானே? 2ல் எது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் வருது? 16. 4 ஸ்கொயர் வருது. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? அப்போது இது என்ன மாற்றிக்கோங்க, 16 என்ன எடுத்துக்கலாம்? 4 ஸ்கொயர். அப்போ ஏ தான் உங்களுக்கு என்னது? 4. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா என்னது? கியூப்னாவே a கியூப் மைனஸ் 3a. அப்போ 4 கியூப் மைனஸ் 3 × 4. 4 கியூப் உங்களுக்கு என்ன வரும்? 64 மைனஸ் 12. அப்போ 252 ஆன்சர். அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்கொயர் கொடுத்து கியூப் கேட்டால் மட்டும் இதை யோசிச்சு வச்சுக்கோங்க. வர கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவோட +2 பண்ணுங்க, -2 பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வருதோ அந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, இப்போது உங்களுக்கு 25 வருதுன்னா அதுக்கு என்ன வரும்? 5 ஸ்கொயர். அப்போ 5 தான் a. ஓகேவா? அப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. இது இப்படி கொடுத்தாங்க, நீ கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ஈஸி சால்வ் பண்ணிடலாங்க. இங்கே பாரு, இது ரொம்ப ஈஸிங்க.
இப்போ 999 இன்ட்டு 995 பை 999 இன்ட்டு 999 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணி 12 மாதம் கேட்டிங்கன்னா இல்லை. இதை நீங்கள் எண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குறப்போ டைம் கொஞ்சம் வரலாம். நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு செகண்டே ஆகாது, அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக போட்டுருவீங்க. இங்கே ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த செகண்ட் டேர்மை மட்டும் பார்த்தா போதும். இந்த 3 சேமாக இருந்தால், இந்த 3 சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 விஷயம் தான் பார்க்கணும். இந்த 99 இதோட முன்னாடி டேர்ம் என்ன வரும்? 999. இதோட முன்னாடி டேர்ம் பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட் இருக்கனால இதோட முன்னாடி டேர்ம். இங்கே செகண்டாக இருக்கா, அதோட பின்னாடி டேர்ம் பார்க்கணும். பின்னு இங்கே முன்னு, இங்கே பிஃபோரு, இங்கே ஆஃப்டரு. இங்கே பாருங்க 999 999 முன்னாடி வேல்யூ என்னவா இருக்கும்? 998. 995 அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும்? 996. அவ்வளோதான் ஆன்சர். இப்படி கொடுத்தாங்க அவ்வளோதான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களால் சால்வ் பண்ண முடியும் இந்த சம்ம. இப்போ 20 இங்கே பாருங்க, ஒரே வேல்யூ 3 வாட்டி இருக்கு, 3 வாட்டி இருக்கு. அப்போ ஏன்னு வச்சுக்கிறேன் 343. இன்னொரு டேர்மா பின்னு வச்சுக்கிறேன் 113. சரியா? அப்போ a cube minus b cube divided by a square plus ab ன்னு இருக்கு பாருங்க, ab plus b square ன்னு இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் மாற்றுங்க. அப்போது a cube minus b cube என்ன ஃபார்ம்லானா a minus b into a square plus ab plus b square divided by a square plus ab plus b square. அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிருமா? என்ன இருக்கு? a minus b. a என்ன வேல்யூ பாருங்க, 343 minus 113. இப்போ 033 தான் ஆன்சர். இப்போ 330 தான் உங்களுக்கு ஆன்சர். டைப் நம்பர் 21. இது ரொம்ப ஈஸி. ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்படி உங்களுக்கு ப்ளஸ் கொடுத்து ஒரே நம்பராக இருக்குன்னா இந்த 6க்கு அடுத்து வர ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். இந்த 6க்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நம்பருக்கு அடுத்த வர ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இங்கே 6 கொடுத்துருக்கனால இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? 7 வருமா? இல்லை. 8 வருமா? இல்லை. 9 ஸ்கொயர் நம்பர். ஒருவேளை உங்களுக்கு 3 கொடுத்துருந்தாங்கன்னா 4 நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ இது ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர் இல்லைங்க. இப்போ ஸ்கொயர் நம்பர் என்னது? 9. 9 எப்போ ஸ்கொயர் ஆகும்? 3 ஸ்கொயர் தான். அப்போ ஆன்சர் ஆகும் 3 தான். ஆன்சர் 3. இது நீங்கள் கண்ணாலே பார்த்து ஆன்சர் போட்டலாம். சரிங்களா? இப்போது இதில் எவ்வளோ மாடல் பார்த்துருப்போம்னா 21 மாடல் பார்த்துருப்போம். சரிங்களா? என்னது 21 மாடல். அப்போ இந்த 21 மாடல் வச்சு நீங்கள் நம்பர் மாற்றி கேட்கலாம். இதே தான் நம்பர் மாற்றி கேட்பாங்க. அப்போ இது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். அடுத்து பார்ட் 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் பேலன்ஸ் லெவல் பார்த்துடலாம். இது ரொம்ப பேசிக் லெவல் தான். அடுத்து ஒரு மாடரேட் லெவல் சம்மோட உங்களை பார்க்கலாம். ஏன் சார் பேசிக்னா உங்களுக்கு அதிகம் ப்ராக்கெட் வச்சு கேட்கல. நிறைய ப்ராக்கெட் தான் உங்களுக்கு ஆன்சருக்கு வராமல் குழப்பம். அதனால் ப்ராக்கெட் வச்சு நிறையா பார்க்கலாம் அடுத்த லெவலில். சரிங்களா? மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள். கீழே எனக்கு டவுட்டாக இருக்குது சார்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.